இந்த ஆளு அவனோட பேரலைஸ் ஆன ஒய்ஃபை டெய்லி பாத்ரூம்ல வச்சு தான் குளிப்பாட்டுவான். அதே மாதிரி இன்னைக்கும் பாத்ரூம்ல வச்சு தண்ணி ஓபன் பண்ணி விடுறான். அப்ப சடனா அவனோட கால் ஸ்லிப் ஆகி அங்க இருந்த சிங்க்ல தலை அடிச்சு அந்த ஸ்பாட்லயே மயக்கம் போடுறான். இதை பார்த்து அவனோட ஒய்ஃப் பயப்படுறா. ஏன்னா பாத்ரூம்ல இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் ஆகிட்டே இருக்கு. இப்ப அவ எதுவுமே பண்ணாம விட்டுட்டா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல அவ செத்துருவான்னு தெரியும். அதனால கொஞ்சமா மூவ் பண்ற அவளோட ரைட் காலை வச்சு ட்ரெயின் வால்வை ஓபன் பண்ணி விட பாக்குறா. ஆனா அதோட செயின் சடனா கட் ஆயிடுது. இதனால அவளோட நம்பிக்கை ஃபுல்லா போய் கண்டிப்பா சாவ போறன்னு நினைக்கிறா. அதே மாதிரி வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகி அவளோட நோஸையும் ஃபுல்லா கவர் பண்ணிடுது. அதனால அவளோட ரைட் ஹேண்டை மூவ் பண்ணி ஷவர் ஹெட்டை பிடிச்சி வாட்டர் வர பைப்பை எப்படியோ கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணிடுறா. ஆனா என்னதான் க்ளோஸ் பண்ணாலும் இப்போ வாட்டர் லெவல் அவளோட கண்ணுக்கு மேல தான் இருக்கு. அதனால திரும்பவும் அவளோட ரைட் காலை மேல தூக்கி ட்ரெயின் வால்வை தட்டின உடனே அது ஓப்பன் ஆயிடுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ட்ரெயின் ஆகி அவளும் எப்படியோ உயிர் தப்பிக்கிறா. இப்படி சாவா பார்த்துட்டு வந்ததுனால ரொம்ப வருஷமா பேரலைஸ் ஆன உடம்பு இப்போ நார்மலா மாறுது. அதனால அவளோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு வரா. அப்போ மயங்கி கிடந்த அவளோட ஹஸ்பண்ட் சடனா அங்கிருந்து ஆளையே காணோம். ஆனா அவன் அங்கிருந்து போனதுக்கான பிளட் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அவளோட ஹஸ்பண்ட் தான் இவளை சாவடிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பாத்ரூமை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு மேலே எழுந்துச்சு நின்று சேஃப்டிக்காக ஒரு கையில கிளாஸ் பீஸை எடுத்துக்கிட்டு மாடியில இருந்து கீழே வரா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் கீழே செத்து போய் கிடக்கிறத பார்த்து பயந்துடுறா.